So what is meant by energy? ஆற்றல் என்பது என்ன? So define energy. The capacity to do your work is called energy. ஒரு வேலையை செய்வதற்கான திறமையே ஆற்றல் எனப்படும். Energy is capacity to do a work. எந்த ஒரு வேலையை செய்வதற்கும் குறிப்பிட்ட ஸ்கில் தேவைப்படும். So forms of energy. So what are the different forms of energy? Mechanical energy, எந்திர ஆற்றல். Light energy, ஒளி ஆற்றல். Wind energy, காற்றின் ஆற்றல். Electrical energy, மின் ஆற்றல். Chemical energy, வேதி ஆற்றல். ஸோ எந்திரங்களை கொண்டு நாம் வேலைகளை எளிதாக்கலாம். மின்னாற்றலை கொண்டு மின்சாதனங்கள் பயன்படுத்தலாம். So types of energy. There are two types. One is potential energy, next kinetic energy. நிலை ஆற்றல் மற்றும் இயக்க ஆற்றல். நிலை ஆற்றலுக்கு எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள், அணையில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள நீர். அது நிலையாக இருக்கின்றது. அது அணையை திறக்கும் பொழுது வேகமாக வெளியே பாய்ந்து செல்லும். ஸோ அது நிலையாக இருப்பதனால் அதற்கு நிலையாற்றல் ஆகும். எக்ஸாம்பிள் ஆஃப் கைனடிக் எனர்ஜி, இயக்க ஆற்றலுக்கு எடுத்துக்காட்டு சுழல்கின்ற ஒரு சக்கரம். அது இயக்கத்தில் இருப்பதனால் அது இயக்க ஆற்றலை கொண்டுள்ளது. So unit of energy is joule or kg meter per second என்ற அலகினால் அளவிடப்படுகின்றது. ஆற்றலின் அலகு ஜூல் அல்லது kg மீட்டர் per செகண்ட் ஆகும். So law of conservation of energy. What is law of conservation of energy? ஆற்றலின் அழிவின்மை விதி. ஒரு வகை ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்றலாம். எக்ஸாம்பிள், மின்னாற்றலை எந்திர ஆற்றலாக மாற்றலாம். வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றலாம்.